ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முக்கியமா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்துல 11வது ராசியாகவும், ராசி அதிபதியாக சனி பகவானை வச்சிருக்கக்கூடிய ராசியாகவும் இந்த கும்ப ராசி இருந்துட்டு வருது. இந்த கும்ப ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதி அன்று பிரதோஷமானது நடக்க இருக்கு. இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில பல நல்ல திருப்ப முனைகள்லாம் உண்டாக போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, தொழில் உங்களுக்கு எப்படி இருக்கும், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எப்படி இருக்கும், பணி செய்யும் இடத்துல எப்படி இருக்கும், புதிய முதலீடு ஏதாவது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றினா நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா, உங்கள் பலம் பலவீனம் மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அது ஒரு விஷயத்த மனசார கடவுளே எனக்கு இது நடக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி மனசார நினச்சிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவபெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த நிச்சயமாக அவர் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் கும்பராசி அன்பு நேயர்களுக்கு என்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கும்பராசி அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிக நல்ல பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் சிரமமான நிலை கிடைக்கும். சில நேரங்களில் சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டிய கட்டாயம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா வேலை மாறுதல் வரக்கூடும். ஆனாலுமே நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தடுமாற்றத்திற்கு பிறகு நடக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருளாதார நிலையை அதிகரிக்க செய்யும். புதிய தொழிலில் தைரியத்தோடு நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலகத்தில் உங்களின் வேலை திறமை மதிப்பும் மரியாதையும் கொண்டு வரும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற நிலைகள் உருவாகக்கூடும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்க போகுது. தொழிலை விரிவு செய்வதற்காக தகுந்த நேரமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குங்க. மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த நீண்ட நாள் குழப்பம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளால் பெருமை சேரும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. பெரியோர்களின் அன்பும் ஆதரவும் அதிகமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பணம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க நீங்கள் அக்கறையோடு வேலை செய்வீங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைத்து சிறப்பாக நிறையவே விஷயங்கள் செய்வாங்க. முதலீட்டை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடு மிக தைரியமாக நீங்கள் இறங்கலாம். அதனால் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரனின் இடப்பெயர்ச்சி காரணத்தால் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பும் பொறுப்பும் கலந்த பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும். குரு 5ல் இருப்பதால் குடும்பத்தில் மக்கள் பெருமான நிம்மதி கிடைக்குங்க. மேலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வியாபார விஷயத்தில் அலட்சியம் காட்டாதீங்க. வரவு செலவில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடும். ஆனாலுமே அது தவிர்த்து கொள்ளாத ஒரு சூழ்நிலையானது உண்டாகக்கூடுங்க. இதனால் கொஞ்சம் கவலையாக நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் புதிய முதலீடுகளை சாமர்த்தியமாக செய்து விடுவீங்க. மேலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கும்பராசி என்பது நேர்களுக்கு தங்கள் செய்யக்கூடிய தொழிலையும் சரி, உத்தியோகத்துலேயும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, குடும்பம் சார்ந்த விஷயத்திலையும் சரி வளர்ச்சிக்காக அழுப்பை பார்க்காம பாடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. பணம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிக கெட்டிக்காரத்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியோர்களின் ஆதரவு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 30/2. மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 8, 1 அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திராஷ்டம தினங்கள் 2, 3 இரவு வரை அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவுகளால் சந்தோஷப்படும் நாட்களாக அமைஞ்சிருக்கு. வெகு நாட்களாக சந்திக்க நினைத்தவங்களை தொடர்பு கிடைக்குங்க. மேலும் 6வது இடத்துல புதன் அமர்ந்திருப்பதால் நீங்கள் நினைத்த சில காரியங்களை உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொடுப்பாரு.
5வது இடத்துல குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நேர்மையான விஷயங்கள் அனைத்துமே நடக்கும். அதாவது எல்லா விஷயமே உங்களுக்கு நன்மையாக நடக்குங்க. 5வது இடம் பலம் பெற்றிருப்பதால் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட தேவை இருக்காது. வேலை இல்லாத கும்பராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். திருமண முயற்சிகள் பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். நீங்கள் விரும்பிய இடம் மாற்றங்களும் கிடைக்கும். அதே போல் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரவு 8னா செலவு 10னா என்பதை போல் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் அப்படிங்கிறது சூழ்நிலையை நிற்கும் என்பதால் பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமண முயற்சி ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க. அகலக்கால் எதுலையுமே வைக்காதீங்க. ஆடம்பர பொருள் மீது மனம் போகக்கூடாது. ராசியில் தோஷம் இருப்பதால் பேச்சிலும் சரி செயலிலும் சரி நீங்களே மாட்டிக்கொள்ளும்படி நடக்க வேண்டாம். மௌனமாக இருப்பதே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமி தினங்கள் 1/7/2025 பிற்பகல் 3:24 முதல் 4/7/2025 காலை 9:19 வரை சந்திராஷ்டமாக இருக்குது. ஸோ பேச்சில் கவனமாக இருக்கணும். பார்த்து கவனமாக எல்லா விஷயத்துலையுமே இருங்க. அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயாரையும் பெருமாளையும் மனப்பூர்வமாக வணங்கி வாருங்க. மனக்குழப்பங்கள் மாறி மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கும்பராசி அன்பு நேயர்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்த சனிக்கிழமை தோறும் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனானது பெருமாள் நிச்சயமாக கொடுப்பாங்க. மேலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கும்பராசிக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். மேலும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக அசௌகரியங்கள் அதிகரிக்கும். சுப செய்திகளால் மன மகிழ்ச்சி அடையும். பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலமாக இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்குங்க. வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்தால் லாபம் அதிகரிக்கும். வீட்டில் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது நல்லது. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகள் பெருகும். பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர்வால அதிகாரிகளின் ஆதரவை முன்னேற்றத்தில் பார்ப்பாங்க. மேலும் சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பல வழிகளில் இருந்தும் பண வரவு அப்படிங்கிறது கூடுதலாக கிடைக்கும். பூமி அல்லது வாகனம் வாங்கும் யோகம் கிடைக்கும். மனைவியோடு கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்க அனுசரித்து போவது நல்லதுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீங்க. உறவுகள் வருகையால் சந்தோஷம் பெருகுவதோடு மட்டுமல்லாமல் செலவுகள் அதிகரிக்குங்க. சிறப்பான பொதுசன தொடர்பு காரணமாக உபரிய வருமானம் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. மேலும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு வீண் வாக்குவாதம் செய்யாதிருப்பது நல்லது. அதே போல் உங்களுடைய எதிரிகளிடம் இருந்து விலகி இருப்பது நல்லதுங்க. மேலும் போராட்டாத்தி 1, 2, 3 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இனிய காலகட்டமாக இருக்க போகுது. மேலும் புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதன் மூலமாக மன மகிழ்ச்சி கிடைக்கும். மன அமைதியும் கிடைக்கும். சீரான பொருளாதார உயர்வினால் எப்பொழுதுமே மனதில் ஒரு விதமான மகிழ்ச்சி உண்டாகி கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும். குடும்பத்தாருக்கு அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதால் குதூகலமாக இருப்பீங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடும். பூமி வீடு மூலமாக லாபம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. இன்னும் சிலருக்கு வீண் விரயங்கள் வரக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். மதிப்பு கௌரவம் உயரும். சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு, அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றம் அப்படிங்கிறது சீராகும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலிமா கும்பராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த பிரதோஷத்திற்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றங்கள் கிடைக்கும், என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட சேரும்.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நன்றி.